திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொடிப்பள்ளம் கிராமத்தில் வசிப்பவர் லிங்கம். லிங்கம் வீடு அமைந்துள்ள பகுதியில் நீர்நிலை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து சிலர் வீடு கட்டியுள்ளதால் தண்ணீர் வெளியேற முடியாமல் மழை காலங்களில் பெரும் அவதிப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து பலமுறை வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பொன்னேரி தாசில்தார் அலுவலகம் முன்பு லிங்கம் தன் குடும்பத்தாருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த பொன்னேரி காவல்துறையினர் அவர்களை தாலுகா அலுவலக வாசலில் இருந்து வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் விடாது தாலுகா அலுவலக நுழைவாயில் முன்பாக குடும்பத்தாருடன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் வலுக்கட்டாயமாக லிங்கத்தை பிடித்து தரதரவென இழுத்து வாகனத்தில் ஏற்ற முயற்சி செய்தனர். அப்பொழுது லிங்கத்தாரில் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கூச்சலிட்டு அலறி கத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொன்னேரி தாசில்தார் மதிவாணன் அங்கு வந்து இதுகுறித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் பொன்னேரி தாலுகா அலுவலகம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. என் ஊர் கொடிப்பள்ளம், திருநெல்வேலி சோழவரம் ஒன்றியம், பொன்னேரி தொகுதி சார். 2023 ஒரு தாசில்தார் இருக்கு. அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நீர் போடும்போது ஆக்கிரமிப்பு நிறைய ஆயிடுச்சு சார், எடுத்து கொடுங்க, எங்களுக்கெல்லாம் பாதிப்புன்னு. அவரும் வந்தார், பார்த்தாரு, எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தாரு. 7 வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்தாரு சார். இது நாங்கள் உடனே எடுத்துடுறோம், நீர் போடும்போது எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தாரு. மறுபடியும் இந்த இப்போ இருக்கிற தாசில்தார் வந்தார் சார். கிட்டத்தட்ட 10 வாட்டி வந்து அவர் பார்த்துட்டு அவர் எந்த ஆக்ஷன் எடுக்கல. திருவள்ளூர்லேருந்து டிஆர்ஓ இங்கே வந்தார் 16ஆம் தேதி. அவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன். அவர் என்ன பண்ணார், இவர் கூப்பிட்டு சார் இந்த ரிப்போர்ட்டை வந்து உடனே எடுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, ஆகஸ்ட் 2ஆம் தேதி எடுத்துறேன் அப்படின்றாரு. எங்களுக்கு லீவு நாளும் தெரியாது சார், சொல்கிறாருன்ட்டு போயிட்டோம். இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து 6ஆம் தேதி நான் கொடுக்குறேன், 16ஆம் தேதி, 17ஆம் தேதி விட்டு 18ஆம் தேதி நானுன்ட்டு அந்த எதிர்பார்த்து எங்கள் மருமனை விட்டான் சார் கையில். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் தரோம். போலீஸ் ஃபுல்லாக அவங்க தான் சப்போர்ட் பண்ணி வெட்டுப்பட்டுவன் 40 நாள் ஜெயிலுக்கு இருக்கிறான். என் மருமவன் வெட்டுப்பட்டுவன், என் மருமவன் 40 நாள் ஜெயிலுக்கு இருக்கிறான். நாங்கள் 7 பேர் ஒரு 2 மாதம் தலைமை தரோம் சார். இன்றைக்கி தான் சார் பெயில் கிடச்சிது. இன்றைக்கி தான் எங்களுக்கு பெயிலே கிடச்சிது. போலீஸ் வந்து அவன் வீட்டில் ஒரு வெக்கில் இருக்கான், அந்த பொறுமைகள் வீடு கட்டி வெக்கில். அவன் பண்ண வேலை போலீஸ் எல்லாம் இது பண்ணிட்டான். 2 மாதமாக எங்களை ஒரு ஊராக சுற்றி உள்ள போலீஸ் சுற்றி கித்தி இன்றைக்கி தான் பெயில் கட்சி வந்தோம். நானாக கேட்குறேன், அந்த இடத்த எங்களுக்கு எட்டு விடணும்.